கொண்டு இவர்கள் மன மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இதில் உட்கார்ந்து பார்ப்பது நமக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம். இயேசுப்பாவுக்கும் பெரிய சந்தோஷம். Hallelujah. Thank you, Lord. இப்படிதான் நீங்க எல்லா இடத்துக்கும் போக போறீங்க. பிள்ளைகளையும் கொடுத்து உங்கள் குடும்பத்தை கட்டி வாழ வைப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? இவர்களுக்கு சந்தோஷமாய் இந்த வாகனத்தை ஒரு ஏப்ரல் மாசத்துல குடும்பம் உடனே நல்ல கணவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நான் பாப்பாவுக்காகவும் எங்க பார்ட்னர்ல உடனே சேர்த்துட்டேன். கடந்த ஏப்ரல் மாதம் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் சிஸ்டர் சேர்ந்தார்கள், மகள் சேர்ந்தார்கள். ஆண்டவர் அற்புதமாக கணவரை கொடுத்தார், அதன் பிறகு பிள்ளையை கொடுத்தார், இப்பொழுது வாகனத்தை கொடுத்தார். இதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தல, இப்பதான் அவங்க சொல்றாங்க. உங்க பங்காளர்னு எனக்கு இப்பதான் தெரியும். பாருங்கள், இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை தேடி போன மீட்டிங்க்கு வந்திருக்கிறாங்க. பாருங்க, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் வேணும்னு தான் சொல்லி வந்தாங்க. அப்பொழுது தற்செயலாக என்னை சந்தித்து இந்த காரியத்தை சொன்னார்கள். நாம் இதை நிறைவேற்றி இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். முதலாவது நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். அவர் பங்காளராக போன வருடம் சேர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பலனையெல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். நம்மையும் உபயோகப்படுத்தி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you, Jesus. Thank you, Jesus. அம்மா இந்த சாவியை அவர்களுக்கு கொடுக்கும்படி, அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படி, உங்கள் சார்பிலே ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1,10,000 மதிப்புள்ள இந்த இருசக்கர வாகனத்தை இப்பொழுது தாயார் அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பார்கள். நல்ல சுகத்தை இல்லாத அந்த வியாதிகளெல்லாம் விளையத்தில் மாற்றி நல்ல சுகத்தை தான் ஒரு குடும்பமாக அடுத்த முறை வரும்போது நடந்து வரும். நன்றி சார். அடுத்ததாக ஓம்கார் குப்பையா ஆதிலட்சுமி அவர்களின் மகன். இவர் ஒரு சிறப்பு குழந்தை. இவர் குழந்தையா இருக்கும் பொழுது அநேக இடங்களுக்கு இவர்கள்